கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். அமெரிக்கையில் பலன். அமெரிக்கையில் பலன். Strength in stillness. Strength in stillness. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய சட்டையின் கீழே நாம் அடைக்கலம் புகும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, கர்த்தருடைய வீட்டிலே சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. ஆமென். அமெரிக்கையில் பலன். அமெரிக்கா உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவை நினைச்சிடாதீங்க. இப்ப அமெரிக்கா என்றால் அமர்ந்து இருப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருப்பது. அதுல தாங்க பலனே இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் தேன் கூட்டை பார்த்திருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். தேன் கூட்டை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி அந்த தேன் கூட்டில் நீங்க பார்க்கும்போது அந்த தேனீகள் ஒரு இடத்துல உட்காராது, இங்கும் அங்கமா அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். அப்படித்தானே? ரொம்ப அலுவலா அந்த தேனீகள் இங்கேயும் அங்கமா பறந்துட்டு இருக்கும். எனக்கு அருமையான சபையாரே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு தேன் கூடை போல இருக்கிறது. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு தேன் கூடை போல இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, அக்கறை போவோம் வாருங்கள், நம்ம கொஞ்ச நேரம் என்னோடு கூட தனித்து இருங்கள். மிகுந்த அலுவல்கள் உள்ள ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ என்னோடு கூட தனித்து இருக்கும்படியாக நீ வா. இந்த உலக காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு, மற்ற லௌகீக காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு என்னோடு கூட நேரத்தை செலவழிக்கும்படியாக, என்னோடு கூட என்னுடைய சமூகத்திலே அமெரிக்கையாய் என்னுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படியாக நீங்கள் வாருங்கள் என்று கர்த்தர் நம்மை அன்பாய் அழைக்கிறார். இங்கேதாங்க நம்ம தவறி விடுகிறோம். ஒவ்வொரு நாள் எழுந்த உடனே இன்னைக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் நம்முடைய மனதில் வருகிறது. நாம் மிகுந்த அலுவல் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். எதற்குமே நேரம் இல்லை. குடும்பத்துக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க நேரம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்க, வசனத்தை தியானிக்க, ஆண்டவரை குறித்து நினைக்க நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. This is where we burn out. நாம் எரிந்து போய்விடுகிறோம். நாம் எரிந்து போய்விடும்படியான கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, நாம் எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். We are not called to burn out, but to burn on. எரிந்து கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு மெழுகுபத்தி அப்படியே எரிந்து 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 அப்படியே ஒண்ணு இல்லாம போயிருது பாருங்க. அப்படி அல்ல. நம்ம ஒரு விளக்கிலே எண்ணெய் இருக்குமானால் அந்த விளக்கு கடைசி வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ எரிந்து போய்படியாக அல்ல, கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்துக் கொண்டே கடைசி வரைக்கும் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கும். ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சோர்வு, பலவீனம், விடாய்ப்பு, வாழ்க்கையில ஒரு வெறுப்பு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் இந்த நாளின் செய்தி உங்களுக்காக தான். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். Don't be a busy bee. ஒரு தேனியை போல இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு மாறாக நீங்கள் அமெரிக்கையாக என்னுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க பழகிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க தேனியை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேனியோட விஷயத்துல நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மையான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேனி பல மலர்களிலே போய் உட்கார்ந்து அதற்குள்ளாக இருக்கிற தேனை சேகரித்து அந்த தேன் கூட்டுக்குள்ளாக இனிமையான தேனை கொண்டு வந்து சேர்க்கிறது. ரொம்ப நல்லது. ஆனா இனிமையான தேனை சேர்க்கிற தேனி கொட்டவும் செய்கிறது. தேனை சேர்க்கிறது நல்லதுதான், ஆனா கொட்டுறது,
தேனிக்கிட்ட இருந்து யாராவது கொட்டு வாங்கியிருக்கீங்களா? பயங்கரமா வலிக்கும் பாருங்க. அப்ப ரொம்ப அலுவலா, எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை என்று சொல்லி அலுவலா இருக்கிறவங்க கூட அவங்களோட வாழ்க்கையில தேனியை போல சில நன்மையான காரியங்களை அவங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தேன் கொட்டுற மாதிரி எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டே இருப்போம். யாரும் அவங்ககிட்ட பேசவே முடியாது. பார்த்துருங்களா சில பேர் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க பாருங்க. நீங்க அவங்க கிட்ட சமாதானமா பேசவே முடியாது, எந்த காரியத்தையும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. அதிகமா அலுவலா இருக்கிறவங்க எப்போதும் டென்ஷனாவே இருப்பாங்க பாருங்க. சில தேனியை போல தேன் சேர்க்கிற நல்ல காரியங்கள் இருக்கும், ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா என்ன அர்த்தம்னா, அமெரிக்கையின் அனுபவம் இல்லை என்று அர்த்தம். தேவ சமூகத்தில் உட்கார்கிற அனுபவம் இல்லை என்று அர்த்தம். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தவர்களுக்கு ஒரு சாந்த குணம் இருக்குங்க, ஒரு சாந்த குணம் இருக்கும், வாழ்க்கையில ஒரு அமைதல் இருக்கும். நீங்க அவங்க கிட்ட 5 நிமிஷம் பேசினா கூட உங்களுக்குள்ள அவங்களுடைய சமாதானம் வந்துடும், அவங்களுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துடும். சில பேர்ட்டெல்லாம் பேசவே முடியாது. சில பேர் நம்ம கிட்ட வந்தா இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களான்னு இருக்கும். சில பேர் வந்தா எப்ப இந்த ஆள் போவோம். நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற காரியத்தை பேச ஈஸியா ஒரு ஆளை கர்த்தருடைய பிள்ளையா ஆவிக்குரியவர்களான்னு நம்ம எப்படி காண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாந்தம் நம்மள இருக்க வேண்டும், ஒரு அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். இது யாருக்குள்ள இருக்கும் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அமர்ந்து பழகினவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அமைதலை பார்க்க முடியும். யார் யார் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை அமைதலா இருக்கும், சாந்தமா இருக்கும், சமாதானமா இருக்கும். மற்றவர்கிட்ட அவருக்கு பேசும்போதும் ஆறுதலான வார்த்தைகள் வரும். எரிஞ்சு விழுகிற அந்த காரியமே இருக்காது. கர்த்தர் யார் இடத்துல பேசுறான்னு தெரியாது. நம்முடைய சபையில, உங்களுடைய சொந்த வீட்டு சூழ்நிலையில நீங்கள் உங்க சொந்த வீட்டார் இடத்துல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன்னோட வாழ்க்கையில அமெரிக்கை இல்லை, என்னோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நல்ல இனிமையான அந்த வழக்கம், அந்த பழக்கம் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். அதை உருவாக்கி கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். கொஞ்சம் மார்த்தால கொஞ்சம் யோசித்து பாருங்க. மார்த்தாளுடைய மனதிலே சமாதானமே இல்லைங்க. நோ ரெஸ்ட். Martha was restless, but Mary had perfect rest. ஆனா மரியாளுக்கோ பூரணமான ஒரு அமெரிக்கை, ஒரு பெரிய சமாதானம், ஒரு இளைப்பாறுதல். ஆமே, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 கதாபாத்திரத்தை கொஞ்சம் நீங்க தியானிச்சு பாருங்க. ஆமே, மார்த்தாளையும் மரியாளையும் வேதத்தில் அந்த மார்த்தாள் எப்பொழுதும் அலுவல் உள்ளவளாகவே காணப்படுகிறார். ஆனால் மரியாள் வித்தியாசமானவள். வித்தியாசம். மரியாளுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? என்ன வேலை இருக்குது, வேலை இருக்குது உண்மைதான், யாருக்கும் வேலை இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்குது, எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. அன்றைக்கு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறது. ஆண்டவராக இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறார், நிறைய விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வீட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த வீட்டில் எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும். அவ்வளவு வேலைகளின் மத்தியிலே அந்த மரியாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். வேலைகள்லாம் இருக்குது உண்மைதான், ஆனா எல்லா வேலைகளை பார்க்கிலும் அவருடைய பாதபடியிலே நான் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறது எனக்கு மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அதான் சொல்ற, மார்த்தா வாஸ் ரெஸ்ட்லெஸ். ஒரு அமெரிக்கையே இல்லை, மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது, இருதயத்திலே கலக்கம் உண்டாயிருக்கிறது. ஆனால் மரியாளுக்கோ பூரணமான ஒரு சமாதானம், இளைப்பாறுதல். சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம்.
மார்த்தாள் என்ன செய்ய அவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். மார்த்தாளுக்கு என்ன தெரியுமா? நான் யாருன்னு நிரூபிக்கணும், நான் எவ்வளவு சிறந்த ஒரு சமையல்காரின்னு அவங்க நிரூபிக்கணுமா. அவனுடைய இயேசு வந்திருக்கார்ல, அவனுடைய இயேசுக்கு நான் நிரூபிக்கணும். வந்தவங்களுக்கெல்லாம் என் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பாடு நீ எங்கேயும் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும். She was trying to prove herself, but Mary was trying to improve herself in the presence of the Lord. நம்மை நிரூபிக்கிறது ஒரு காரியம், நம்மை தேவ பிரசன்னத்திலே நம்மை மேம்படுத்துகிறது வேற காரியம். மார்த்தாளுடைய சிந்தனை எல்லாம் நான் நிரூபிக்கணும், நான் என்னை நிரூபிக்கணும். ஆனா மரியாளுடைய சிந்தனை என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து நாம் நம்மையே மேம்படுத்த பழகிக் கொள்வோமானால், கற்றுக்கொள்வோமானால், நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் என்னோடு ஒத்துக்கொள்கிறீங்க? நம்ம மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்த பழகிக் கொள்வோமானால் நாம் யார் என்பதை ஒருவருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? வெரி ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்ட். போட்டி நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். என்ன போட்டினா, நான் என்ன யாரும் நிரூபிக்கணும், அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். சகோதரே, கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை மேம்படுத்த பழகிக் கொள்வோமானால் ஒருத்தருக்கும் நம்ம யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பார். நான் தாழ்மையா சொல்றேன், உணர்ந்து சொல்றேன். ஹல்லேலூயா. I need not prove myself who I am. If I decide to improve myself in the presence of the Lord, God will prove who I am to other people. நான் மாத்திரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னோட ஐக்கியத்தை, என்னோட உறவை, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மேம்படுத்த நான் தீர்மானிக்கிறேன் என்று சொன்னா, நான் என்ன யாருக்கு நிரூபிக்க வேணாம், நான் யார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். நீங்க யார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? முக்கியமான காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பரிசுத்தவானாக அந்த போத்திபார் வீட்டில் அந்த வாலிபன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தவறாய் குற்றம் சாட்டப்படுகிறான். தன்னுடைய பரிசுத்தத்தை நிரூபிக்க யோசேப்பு கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா யோசேப்பு குற்றம் செய்தவன் என்பதை நிரூபிக்க போத்திபாருடைய மனைவி கையில ஆதாரம் இருக்கிறது. இதை நான் சொல்ல வேண்டும் என்று வரவில்லை, கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிறேன். தன்னுடைய பரிசுத்தத்தை, நான் நிரபராதி, நான் குற்றம் செய்யாதவன் என்பதை நிரூபிக்க யோசேப்புடைய கரத்திலே எந்த ஆதாரமும் நிரூபணமும் இல்லை. ஆனால் யோசேப்பு குற்றம் செய்தான் என்பதை நிரூபிக்க போத்திபாருடைய மனைவி கையில நிரூபண ஆதாரம் இருக்குதுங்க. ஆதாரம் இருக்குது. ஆனா யோசேப்புக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவ பிரசன்னம் தாங்க யோசேப்புக்கு ஆதாரம். யோசேப்பு குற்றமற்றவன், அவன் பரிசுத்தவான் என்பதை நிரூபிக்க ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு நிரூபணம் தான் யோசேப்போடு கூட இருந்த தேவ பிரசன்னம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒருவேளை நீங்கள் தவறாய் குற்றம் சாட்டப்படலாம். உங்களுடைய சொந்த வீட்டிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே ஆவியான யாரிடத்துல பேசுறான்னு தெரியல எனக்கு. ஒருவேளை நீங்கள் தவறாய் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையிலே தேவ சமூகத்திலே நீங்க வந்திருக்கலாம். நீங்க கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ நிரபராதி என்று சொல்லி, நீ குற்றம் செய்யாதவன் என்று சொல்லி நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்திலே நீ உட்கார்ந்து உன்னை மேம்படுத்த பழகிக் கொள்வேயானால் நீ யார் என்பதை உலகத்துக்கு நான் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்த்தாள் பாருங்க, she was irritated and she started to complain about Mary. ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே மார்த்தாள் வந்து மரியாளை குற்றப்படுத்துகிறார். மரியாளை மாத்திரம் குற்றப்படுத்தல, மரியாளை குற்றப்படுத்துற காரியத்திலே ஆண்டவராகிய இயேசுவையும் குற்றப்படுத்துகிறார். அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, வேலையில வருத்தம் அடைந்து, சில வேலை செய்வாங்க, நல்லா செய்வாங்க, வருத்தத்தோட துக்கத்தோட, அவர் செய்கிற வேலையில சந்தோஷமே இருக்காது. கர்த்தர் யார் இடத்துல பேசுறான்னு தெரியல. உங்களோட ஆபீஸ்ல கூட நீங்க நல்ல வேலை செய்வீங்க, ஆனா சந்தோஷமா செய்றீங்களா? வீட்டில் செய்கிற வேலையில சந்தோஷமா செய்ய முடியுதா? யாரால சந்தோஷமா செய்ய முடியும்னா, தேவ சமூகத்தில் யார் உட்கார பழகி இருக்கிறார்களோ அவர்களால தான் வேலையை சந்தோஷமா செய்ய முடியும். மார்த்தாள் வேலை செய்யலன்னு சொல்ல, நிறைய வேலை செய்தாங்க. ஆனா பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ஆண்டவராகிய இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரனை என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அந்த அம்மா யாருங்க குற்றப்படுத்துறாங்க? மரியாள் இல்ல, அந்த அம்மா நேரடியா ஆண்டவராகிய இயேசுவை குற்றப்படுத்துறாங்க. இன்னைக்கு யார் யார் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார பழகலையோ அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க? எல்லாத்தையும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஆண்டவரே குற்றம் சாட்டிடுவாங்க. இதுக்கு காரணம் அமெரிக்கா இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருகிற அந்த பழக்கம் இல்லை. ஆமென். எனக்கு உதவி செய்ய அவளுக்கு சொல்ல மாட்டீர் ஆண்டவரே, நீங்களுமா சும்மா இருக்கிறீங்க, நீங்களுமா இதை பார்த்துக்கிட்டு அமைதலா இருக்கிறீங்க. அருமையான சபையாரே, அதனால ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆக்சுவலா மார்த்தா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? சந்தோஷப்பட்டிருக்கணும். மரியாதை பார்த்து, எனக்கு தான் உட்கார முடியல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அட்லீஸ்ட் என்னோட சகோதரியாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்காங்களே, சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷம் இல்லை, அதற்கு பதிலா அவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். அருமையான சபையாரே, இந்த மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆவியான சொல்றார், ரொம்ப அலுவலர்கள் உள்ளவர்களா மாறாதீங்க. ஒவ்வொரு நாளையும் சில நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க பழகிக் கொள்ளுங்க. நான் உனக்கு சொல்லட்டா, கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்றேன். இன்னைக்கு பிசாசோட தந்திரமான காரியம் என்ன தெரியுமா? நிறைய வேலையை சுமத்தி கர்த்தரை குறித்து நினைக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு, வேதத்தை கையில எடுக்க கூடாத அளவுக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்க கூடாத அளவுக்கு, பரிசுத்த வார்த்தையை தியானிக்க கூடாத அளவுக்கு இன்னைக்கு வேலையை பளுவாய் சுமத்தி வைத்திருக்கிறான் பிசாசு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிக வேலை, வேலை ஸ்தலத்துல வேலை, ஆண்டவருக்கு நேரமே இல்லை. இது யாரோட ஆவி தெரியுமா? பார்வோனுடைய ஆவி. அன்றைக்கு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த போது மோசே ஜனங்களை போக விடணும், வனாந்தரத்திலே ஆராதிக்க போக விடும் சொல்லும் போது பார்வோன் என்ன தெரியுமா சொன்னா? தன்னுடைய வேலை ஆட்களை அழைத்து, இந்த எபிரேயர்களுக்கு இன்னும் அதிகமான வேலையை கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் ஆராதனைன்றாங்க. நான் அந்த ஆராதனை வார்த்தையே கேட்க கூடாது, அதனால ஆளோட்டிகளை அழைத்து இன்னும் அதிகமான வேலைகளை சுமத்துகிறான். இது பார்வோனுடைய ஆவி என்று சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பார்வோனுடைய ஆவிக்கு இரையாகி விடக்கூடாது. வேலை செய்யணும், நம்ம சோம்பலா இருக்கக்கூடாது. பரிசுத்த வேதாகமோ சோம்பலா இருக்க அனுமதிக்கிறது இல்லை. வேலை செய்யணும், பொறுப்புகளை நிறைவேற்றணும். அதே சமயத்தில் சில மணி நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க பழகி கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். சில என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் சபைக்கு வர நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. நான் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் ஒரே ஒரு காரியம் தான். நான் சொல்லுவேன், பிரதர் சிஸ்டர், நீங்க ஆண்டவர் இயேசுவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அவர் உலகத்தில் இருந்த நாட்கள்ல எவ்வளவு பிஸியா இருந்தார் யோசிப்பார். எப்போதும் அவரை சுற்றி ஜனங்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அப்படிதானே? பெரிய ஜன கூட்டம் கூட இருந்துகிட்டே இருக்கு. ஆனா வேதம் என்ன திரும்ப சொல்லுது? அதிகாலையில் இருட்டோட அவர் தனியாய் போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ராமுழுவதும் அந்த ஒலிவ மலையில ஆண்டவராய் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் தேவனோடு நாம் செலவழிக்க வேண்டிய அந்த நேரத்தை ஒதுக்கி விடுவோமானால் நாம் செய்கிற மற்ற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய விசுவாசம் தெரியுமா? என்னோட அனுபவத்திலிருந்து பேசுறேன். நானும் உலக வேலையில் இருந்தவன் தான். என்னுடைய அனுபவம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய சமூகத்திலே கணிசமான போதுமான நேரத்தை செலவழிச்சிட்டு நாம் மற்ற வேலைகளை செய்வோமானால் கொஞ்ச நேரம் வேலை செய்தாலும் போதும், நிறைய வேலையை நிறைவேற்றி முடிக்கலாம். இதே சமயத்தில் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலேயே நேரத்தை செலவழிக்காம வேலையே செய்துட்டீங்கன்னா நிறைய நேரம் வேலை செய்தாலும் கொஞ்சம் வேலை தான் முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிச்சிட்டு கொஞ்ச நேரம் நீங்க வேலை செய்தாலும் நிறைய வேலையை நிறைவேற்றலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்காம நிறைய நேரம் வேலை செய்தாலும் கொஞ்சம் வேலையை தான் செய்ய முடியும். இந்த ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்வோமானால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப எடுத்து வாசிங்க திருவக்குள் வசனம். ஏசாயா 30:7 எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 30:7 வாசிங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். ஆண்டவர் சொல்றாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இவர்கள் சகாயத்துக்காக எகிப்துக்கு போகிறார்கள். அதை ஆண்டவர் வியர்த்தம் வீண் என்று அழைக்கிறார். ஆகையால் நீங்கள் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் அப்படின்னு தமிழ் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆங்கில பைபிளத்துல வேதாமத்துல அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதே உங்களுக்கு பலன். எபிரேய வேதாமத்தில் அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே அமெரிக்கையாய் அமர்ந்திருப்பதே உங்களுடைய பலன். சகோதரன், உங்களுடைய பலன் எங்க இருக்கிறது? ஜிம்முக்கு போறதுனாலயா? உங்களுடைய பலன், உண்மையான பலன் எங்க இருக்கிறது என்றால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதிலே இருக்கிறது. அந்த வசனத்தின் அந்த பகுதியை நம்ம விட்டு விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்குமாய் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய், சகாயத்துக்காக எகிப்துக்கு போகிறாய், உடைய பலத்தை எகிப்துடைய நிழலிலே தேடுகிறாய். அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவளுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை ஆண்டவர் சொல்ற தீர்க்கதரிசனத்துல ஒரு புத்தகத்தில் எழுதி காண்பிப்பா. ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார், எவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுகிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலை என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் சகாயத்துக்காக எகிப்துக்கு போனதான சூழ்நிலை என்ன, பின்னணி என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அந்த அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்க வேண்டும். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:2-3 வசனங்களை வாசிங்க. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலனடையவும் எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவளுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். முரட்டாட்டம் உள்ள புத்திரர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும்.
ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய பலனுக்காக, உங்களுடைய சகாயத்துக்காக, உங்களுடைய உதவிக்காக நீங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உலகத்துக்கு நேரம் ஓடிட்டு இருக்கோமா? எகிப்துனா உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. உங்களுடைய பலத்துக்காக, உங்களுடைய உதவிக்காக, உங்களுடைய சகாயத்துக்காக நீங்கள் யாரை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னுடைய சமூகத்திலே அமெரிக்கையாக அமர்ந்திருப்பதே உங்களுக்கு பலன். உங்களுடைய பலன் எகிப்தில் இல்ல பிரதர். உங்களுடைய பலன் இந்த உலக காரியத்தில் அல்ல, வேற எந்த காரியத்திலும் அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதில் தான் பலன் இருக்கிறது. அது எபிரேயத்திலே ரொம்ப அழகாக இருக்கும். ரகாப் ஹெம் ஷவாத், ரகாப் ஹெம் ஷவாத். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற பழக்கம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசுற எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நான் தவறி இருக்கிறேன், என்னை திருத்திக் கொள்கிறேன், ரொம்ப அலுவலா இருந்துட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உட்கார தவறிட்டேன், இன்னைக்கு நீங்க என்னோடு பேசுறீங்க, நான் தீர்மானம் பண்றேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி பாருங்க. நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலவீனப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பலன் விளங்கும். கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதே உங்களுக்கு பலன். ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இதைதான் நம்முடைய சங்கீத தியானத்திலும் கேட்டோம். அப்படித்தானே? கர்த்தருக்காய் காத்திருப்பது, அவரோடு கூட பிணைக்கப்படுவது. ஒரு நல்ல உதாரணத்தையும் கேட்டோம். ஒரு விவசாயி நிலத்தை பண்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி ஒரு விதையை விதைத்து விட்டு, அவருடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது என்றால் விதையில இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? விதையில் இருக்கிறது. அப்ப அந்த விவசாயி காத்திருக்கும் போது, அறுவடைக்காக காத்திருக்கிற வரைக்கும் அவருடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? விதையில் இருக்கிறது. அந்த விதை என்னது? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அப்ப நீங்க காத்திருக்கிற நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை எதில் மேல இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தாழ்மையா கேட்கிற சகோதரனே, உங்களுடைய பலன் எங்க இருக்கிறது? தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதிலே இருக்கிறது. ஒரு நவீன உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். people talk about multitasking. அப்படிதானே? ஒரே சமயத்தில் நிறைய வேலை செய்யணுமா? ஒரே சமயத்தில் அநேக காரியங்களை செய்யணும். ஒரு தேனியை போல அலுவல உள்ள ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, காரியங்களை செய்கிறது நல்லது, பொறுப்புகளை நிறைவேற்றுவது நல்லது. ஆனால் நம்முடைய வேலைகளின் மத்தியிலே, பொறுப்பின் மத்தியிலே சில நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது மிக மிக முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல். தமிழ் வேதாகமத்திலே சும்மா இருப்பதுன்னு போட்டாங்க. அப்படிதானே? சும்மா இருப்பதல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது. அதுதான் சங்கீத தானத்திலே கவா என்ற வார்த்தையை நாம் படித்தோம். கர்த்தரோடு இணைந்து இருப்பது, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரோடு கூட இணைந்து விடுவது. நாம் ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது நாம் தேவனோடு கூட இணைந்து விடுகிறோம், அவரோடு ஒன்றாய் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தாழ்மையா சொல்றேங்க, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னுடைய காரியத்தை என்னிடத்துல கொடுத்து விடு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். சில சமயத்தில் ஒரு முக்கியமான வேலை செய்வோம். நல்லா கவனிக்கிறீங்களா? கீழ்த்தளத்தில் மேல்தளத்தில் கவனிங்க. ஒரு முக்கியமான வேலை செய்வோம், நமக்கு சரியா செய்ய தெரியல. ஆகவே வேலை சரியா செய்வதற்கு பதிலாக தப்பு தப்பா செய்து வச்சிருவோம். ஒரு காரியத்தை தப்பு தப்பா செய்து, அப்ப தப்பு தப்பா ஒரு காரியத்தை செய்யும் போது யாராவது ஒருத்தர் பின்னால வந்து நம்மளை தட்டி, அப்பா நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு காரியத்தை சரியா செய்யல, நம்ம முக்கியமான ஒரு காரியம் செய்யறோம், தப்பு தப்பா பண்றோம். இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, பின்னால வந்து தட்டி, அப்பா இதை விட்டுரு, என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அப்படி சொல்றவரு காரியத்தை சரியாக செய்ய தெரிந்தவர் என்று அர்த்தம். அப்படிதானே? அப்படி ஒரு சொல்றாருன்னா
விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அதை சரியா செய்ய தெரிஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி என்கிட்ட வந்து சொல்லும் போது விட்டு நான் சரியா, நீ செய்யறது சரியில்லை, இந்த விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் தான் செய்வேன் அப்படின்னு செய்துக்கிட்டே இருந்தா முந்திக்கும் மோசமா பண்ணிடும். அப்படிதானே? அநேக சமயத்துல கர்த்தர் இதை தான் செய்யறாருங்க. அநேக காரியத்தை நம்ம செய்கிறோம், நம்முடைய பிரச்சனையை தீர்க்க பார்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலையை சமாளிக்க பார்க்கிறோம், தப்பு தப்பா செய்து வச்சிடறோம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பின்னால வந்து ஒரு தட்டி விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், நீ உட்கார் பேசாம. சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நான் உட்கார பழகிட்டேன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விட்டுருப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் அழகா செய்து முடிச்சு. கர்த்தர் என்னுடைய பட்சத்திலே செய்ய வேண்டிய காரியத்தை அழகாய் செய்து நிறைவேற்றி அற்புதமாய் நடத்தி விடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? இததான் வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி என்னோட சமூகத்திலே அமர்ந்திருங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். அதோட விளக்கம் இதுதான். எபிரேய கண்ணோட்டத்தில் நானே தேவன் என்பதை, அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அமர்ந்திருந்து அப்படின்னா நீ செய்யறது சரியில்லை, நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்ற. அதான் சொல்றேன். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். இன்னைக்கு அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்ற, மகனே நீங்க தவறு செய்றீங்க, தப்பு செய்றீங்க, செய்யற விதம் சரியில்லை, என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன். ஒரு காரியத்தை என்னால் மறக்க முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக வாசித்த ஞாபகம் இருக்கிறது. 1988 ஆண்டிலே நேஷனல் ஜியோகிராபிக் போட்டோகிராஃபர் எரிக் வேலி என்று சொல்லி ஒரு நபர் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறார். அந்த புகைப்படம் உலக அளவிலே, அதாவது இட் கெயின்ஸ் ரெகக்னிஷன், அங்கீகாரம் பெறுகிறது. உலக அளவிலே அந்த ஒரு புகைப்படம் ரொம்ப அங்கீகாரம் பெறுகிறது. எல்லாரும் அந்த புகைப்படத்தை அவர்கள் அங்கீகரித்து மெச்சி பாராட்டுகிறார்கள். இதற்கு ரகசியத்தை அவர் சொல்கிறார். அது என்ன புகைப்படம்னா, அந்த இமாலயா அந்த மலை அடிவாரத்திலே ஒரு மனுஷன் தேன் கூட்டிலிருந்து தேன் எடுக்கிற ஒரு புகைப்படம். இவருக்கு ஒரு எச்சரிப்பு சொல்கிறார்கள். அந்த புகைப்படத்தை எடுக்க போகும்போது ஒரு எச்சரிப்பு சொல்றாங்க. இந்த இமாலயா அந்த மலை அடிவாரத்திலே அதிகமான தேன் கூடுகளை காண முடியும். அதுல தேன் எடுக்கிறது சுலபமான காரியம் இல்லை. கொஞ்சம் அந்த தேனிகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டாலும் அந்த தேனிகள் கொட்டுமானால் உயிர் பிழைக்கவே முடியாது. அப்படிங்க அந்த போட்டோ எடுக்கும்போது அசைவில்லாம எடுக்கணும்னு சொல்றோம். அப்ப சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எரிக் வேலி அவர்கள் ஒரு கயிறை கட்டி அந்த கயிறுல 395 அடி உயரத்தில் அந்த கயிறுல தொங்கி கொண்டு அந்த புகைப்படத்தை எடுக்க வேண்டும். அந்த புகைப்படத்தை எடுக்கும் போது ஒரு அசைவு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன அசைவு இருந்தால் அந்த தேன் கூடு கலைக்கப்படும். அந்த தேனீகள் வந்து அந்த தேன் எடுக்கிற மனுஷனையும் சரி, இந்த புகைப்படத்தை எடுக்கிற மனுஷனையும் சரி, 2 பேரும் அந்த இடத்துல மரித்து போக வேண்டிய சூழ்நிலை. அவர் சொல்கிறார், அந்த புகைப்படத்துக்கு உலக அளவிலே அங்கீகாரம் பெற்றதுக்கு ரகசியம், அந்த புகைப்படத்தை எடுக்கும் போது என்னோட சரீரத்தில் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம அந்த தொங்கிக் கொண்டிருந்த நிலைமையில அசைவில்லாம அந்த புகைப்படத்தை எடுத்தது தான் நினைச்சோம். அப்ப பாருங்க, அசைவில்லாம, அதாவது அந்த ஸ்டில்னஸ், அந்த தன்மை எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே எந்த ஒரு அசைவும் இல்லாதபடி தேவ சமூகத்திலே அமெரிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் நாம் உட்கார பழகிக் கொள்வோமானால் பரலோகம் நம்மளை எவ்வளவு அங்கீகரிக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு எரிகை விட்டு போகும்போது அந்த குருடனாய் இருந்த பர்த்திமேயு ஆண்டவராய் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லும் போது வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? 49 வசனத்தை வாசிங்க.
மார்க் 10:49 வசனம் வாசிங்க. இயேசு நின்று, இயேசு நின்று, இங்கிலீஷ் பைபிள்ல he stood still. அவர் அப்படியே நின்று, ஆண்டவராய் இயேசு நின்று. என்ன கருமையான சகோதரனே, இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே நாம் இழந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பயிற்சி என்னவென்றால், நம்ம அப்படியே அமர்ந்திருக்க, அப்படியே நிற்க தவறி விடுகிறோம். இன்னைக்கு உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? எவ்வளவு செய்ய முடியுமோ செய், நீதான் முதன்மையா இருக்கணும். பி அக்ரெசிவ், பி ஃபாஸ்ட், நீ பி பிஸி. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், சிந்தித்து பார்க்க முடியாது பேசு. ஆண்டவர் சொல்றாரு, அமர்ந்திரு மகனே, அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். அடிக்கடி ஆண்டவர் வேதாந்தத்தில் இந்த காரியத்தை சொல்வதை பார்க்க முடியும். சோர்ந்து போய் எலியா அந்த மலை சிகரத்தில் இருந்த போது ஆண்டவர் எலியாவுக்கு கற்றுக் கொடுத்த பாடமே அமைதலாயிரு, அமெரிக்கையாயிரு, அமெரிக்கையாயிரு. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று சிந்தனைகள் அலைப்பாய்ந்து என்ன செய்வதென்று திகைத்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அமெரிக்கையாயிரு, அமைதலாயிரு. ஆமென். அதுதான் வீட்டன் காலேஜ் பிரசிடென்ட் ரேமண்ட் எட்மன் ஒரு காரியத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வாக்கியம் அதிகமாய் தொட்டது. அவர் சொல்றாரு, in every life there is a pause that is far better than onward rush. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த அமெரிக்கை அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்க வேண்டும். துரிதமாய் மற்ற காரியங்களை செய்வதை பார்க்கலும் அமர்ந்திருப்பது நல்லது. அந்த வாக்கியத்தில் அவர் ஒரு இன்னொரு சென்டென்ஸ் சொல்றார், ரொம்ப அழகா இருக்கும். அந்த இங்கிலீஷ்ல, it's standing still at sovereign's will. Hallelujah. சர்வ வல்லவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நீ அப்படியே அமர்ந்திரு, திடமனதாயிரு. பொதுவா நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அவசரமா இந்த காரியத்தை எப்படி நம்ம தீர்க்கலாம், இந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்கலாம், அவசரமா போனோம். அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, சும்மா இருப்பீங்களா? ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா சும்மா இருப்போமா? நம்ம இவர்கிட்ட போலாமா, அவர்கிட்ட போலாமா, இங்க போன் பண்ணலாமா, இல்ல இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, மனது அழைப்பாயும் பாருங்க பல விதத்திலும். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். ஒரு சமயத்துல அவர் படகுகளை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். பயங்கரமான புயல்ங்க, படகு மூழ்கத்தக்கதான ஒரு புயல். அந்த சமயத்துல கப்பலின் பின்னணியத்தில் அமைதலா அமெரிக்கையோடு அப்படியே படுத்து தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். நான் தாழ்மையா கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கை படகு அலசடி போடும்போது, புயல் அடிக்கும் போது, போராட்டம் வரும்போது நம்மளால அப்படி படுத்திருக்க முடியுமா? படுத்திருக்க முடியுமா? ஆண்டவராய் இயேசு கற்றுக் கொடுக்கிற பாடங்க. பயங்கரமாக புயல் அடிக்கிறது. சீஷர்கள், அதாவது கடல்லையே பிறந்து வாழ்ந்தவர்கள் சொல்லலாம். எத்தனையோ புயல் காற்றை பார்த்திருக்கிறவர்கள். அவங்க சொல்றாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமே, நாங்கள் மடிந்து போகிறோம். அந்த சீஷர்களால் அமைதலா இருக்க முடியல, அமெரிக்கா இருக்க முடியல. ஏன்னா சூழ்நிலை பயங்கரமா இருக்கிறது. அந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவராய் இயேசு அமெரிக்கையாக அமைதலாக அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளவுதான் புயல் அடிக்கட்டும், எவ்வளவுதான் போராட்டம் வரட்டும், நமக்குள்ளே ஒரு அமெரிக்கை, ஒரு அமைதல், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, எல்லா புத்தி கேட்டாத தேவ சமாதானம். உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் எடுக்க முடியாத சமாதானம். ஆண்டவர் சொல்ற, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் தருவது போல அல்ல. எத்தனை பேருக்கு விளங்கு? புதிய ஏற்பாட்டை பேதுருவை குறித்து வாசிங்க. 16 போர் சேவர்களுங்க சிறைச்சாலையில பேதுரு அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை சுற்றி எத்தனை போர் சேவங்க? 16. அடுத்த நாள் அவரை சிறை சேதம் செய்ய போறாங்க. அடுத்த நாள் பேதுரை கொலை செய்ய போறாங்க.
இப்ப பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காராம்? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாராம். உங்களுக்கு தூக்கம் வருமா? எத்தனை பேருக்கு தூக்கம் வரும்? மற்றவங்களையும் தூங்க விட மாட்டீங்க, அப்படிதானே? எப்படிங்க இந்த அமெரிக்கை, எப்படி இந்த சமாதானம், அந்த சூழ்நிலையில எப்படி சமாதானம்? நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டா? எத்தனை பேருக்கு வேணும்? நீங்க குயிக்கா எழுதி கொள்ளுங்க பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன், எழுதிங்க. அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே, புயல் காற்று வீசுகிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராய் இயேசு அமெரிக்கையாக அப்படியே படுத்து கொண்டிருக்கிறார். அவரால தான் எழுந்து அந்த புயலை அதட்டி அமெரிக்கை கொண்டு வர முடிந்தது. வேற யாராலும் முடியல. எத்தனை பேருக்கு விளங்குது? அங்க அலை பாய்ந்து கொண்டிருக்கிற அந்த சீஷர்கள் மடிந்து போகிறோமே, ஐயோ என்ன ஆக போதோ, இப்படி ஆயிர போதோ, அப்படி ஆயிர போதோ, படகு மூழ்க போதோ, அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தவங்களால அந்த புயலை அமர்த்த முடியலங்க. யாரால புயலை அமர்த்த முடியும் தெரியுமா? அமெரிக்கா அமைதியா படுத்துட்டு இருக்காரு பாருங்க, அவரால் தான் முடிந்தது. அப்ப செய்தி, ஆவியான நம்மோடு கூட பேசுகிற செய்தி என்னவென்றால், இதை முடியுமானால் எழுதிக் கொள்ளுங்கள். Only a person who is calm in the storm can calm the storm. எத்தனை பேருக்கு விளங்குது? Only a person who is calm in the storm can calm the storm. ஒரு புயலின் மத்தியிலே அமெரிக்கையா இருக்க பழகி கொண்டவர்களால தான் ஒரு புயலை அமெரிக்கைப்படுத்த முடியும். வேற யாராலும் முடியாது. ஒரு புயல் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, எதிர்காற்று வீசுகிறது, போராட்டம் நிறைந்த ஒரு அனுபவத்திலே யார் அந்த இடத்துல ஒரு அமைதலை கொண்டு வர முடியும் என்றால், யார் அந்த சூழ்நிலையிலே அமெரிக்கையாக தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க பழகி இருக்கிறார்களோ அவர்களால மாத்திரம்தான் அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்தி ஒரு அமைதலை கொண்டு வர முடியும். வேற யாராலையும் கொண்டு வர முடியாதுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? Only a person who is calm in the storm, சொல்லி முடியுங்க, can calm the storm. எத்தனை பேர் ஆண்டவரே அடிக்கிற புயல் காற்றலாம் நான் அமெரிக்கை படுத்தணும், அமைதல் படுத்தணும், எத்தனை பேர் விரும்புறீங்க? யாரால முடியும் தெரியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலை அமெரிக்காய் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க பழகி கொண்டவர்கள் மாத்திரம்தான். ஆமென். யோசிச்சு பாருங்க, சில புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். இந்த வனப்பகுதியிலே, காடுகளிலே சில மிருகங்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படியே ஸ்தம்பித்து அசையாம அந்த மிருகம் அப்படியே நிற்குமா. அதனாலதான் அது காக்கப்படுகிறது. ஏன் அந்த மிருகங்கள் காக்கப்படுகிறது என்றால், அது பயந்து ஓடாம, பதஷ்டப்படாம, பதறாம அப்படியே உறுதியா நிற்குமா. அதுக்கு எதிர்த்து வருகிற மிருகம் அப்படியே தானா அப்படியே அமைதலா போயிடும். Stillness is essential for the survival of the animals in the wild. இந்த உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. போர்க்களத்திலே ஒரு போர் வீரன் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அப்படியே அமெரிக்கா அப்படியே ஒரே இடத்துல எந்த அசைவு இல்லாம இருக்கிறது ரொம்ப அவசியம். அசைவு இருந்தா இந்த இடத்துல ஒரு எதிராளி இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படிதானே? சிந்தித்து பார்க்கணும். Stillness is crucial for the success of a soldier in the battlefield. ஒரு யுத்த களத்திலே ஒரு சோல்ஜர் அப்படியே அசையாம நிக்கணும். அப்பதான் தன்னுடைய உயிர் காப்பாற்றப்படுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அமர்ந்திரு. அமர்ந்திருன்னு சொல்லும் போது அவர் நம்முடைய வெளி தோற்றத்துடைய பலனை குறித்து சொல்லல, உள்ளான இருக்கிற ஒரு அமைதலை குறித்து அவர் சொல்றார். He is not talking about outer stability but inner serenity. ஆண்டவர் நம்முடைய உள்ளான மனுஷன்ல எவ்வளவு அமெரிக்கையா இருக்கிறோம், எவ்வளவு சமாதானம், என்ன சொல்ல இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மகனோ மகளோ பதஷ்டப்படவே மாட்டாங்க. வேதனை திரும்ப சொல்றது, விசுவாசி, சத்தமா சொல்லுங்க, விசுவாசி பதறான். ஏன் தெரியுமா? அந்த விசுவாசி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருகிற கர்த்தருடைய பிள்ளை.
கர்த்தர் யாருன்னு தெரியும், கர்த்தர் என்ன செய்வார்னு தெரியும், கர்த்தர் நமக்கா எப்படி கிரியை செய்வார்னு தெரியும். கர்த்தரை விசுவாசிக்கிற எந்த சகோதரனும் சௌரியம் எந்த சூழ்நிலும் பதறவே மாட்டாங்க. எத்தனை பேருடைய அனுபவமா இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்திக்குள்ள போலாமா? எத்தனை பேர் ரெடி? 3 குறிப்பு. அமெரிக்கை என்றால் என்ன, அமர்ந்திருப்பது என்றால் என்ன? முதலாவது குறிப்பு, எதிர்பார்ப்போடே விழித்திருங்கள். எதிர்பார்ப்போடே விழித்திருங்கள். வாட்ச் வித் எக்ஸ்பெக்டேஷன். வாட்ச், இங்கிலீஷ்ல நீங்க நோட்ஸ் எழுதி கொள்கிறவர்கள் எழுதி கொள்ளலாம். வாட்ச் வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடே விழித்திருங்கள். இரண்டாவது, சகிப்பு தன்மையோட காத்திருங்கள். வெயிட் வித் என்டியூரன்ஸ். வெயிட் வித் என்டியூரன்ஸ், சகிப்பு தன்மையோட காத்திருங்கள். மூன்றாவது, போராட்டத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். withdraw from exertion. withdraw from exertion. முதலாவது குறிப்பு என்னது? எதிர்பார்ப்போட விழித்திருங்கள். வாட்ச் வித் எக்ஸ்பெக்டேஷன். அமெரிக்கை என்றால் தேவ சமூகத்திலே எதிர்பார்ப்போடு விழித்திருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். பின்பாக பார்வோனுடைய சேனை தொடர்ந்து வருகிறது. 2 பக்கங்களிலும் உயர்ந்த பர்வதங்கள், முன்பாக சிவந்த சமுத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து, எங்களை அழிக்கவா இங்க கொண்டு வந்தீங்க, நாங்கள் திரும்பி எகிப்துக்கு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். மோசேக்கு என்ன செய்ததுன்னு தெரியல. அந்த சூழ்நிலையிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். தீர்க்கதரிசனமான வார்த்தை. கர்த்தர் சிலரோடு தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிற வார்த்தை. நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாது. fear not and stand still. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, அதாவது ஒரு பதஷ்டப்படாதபடி, இங்கே அங்கே ஓடாதபடி. ஓடுகிற சூழ்நிலை தான். பின்னாலே சத்ரு, முன்னாலே சிவந்த சமுத்திரம். எங்க ஓடலான்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஓடாதீங்க, பதஷ்டப்படாதீங்க, பதறாதீங்க. இருக்கிற இடத்திலே நின்று கொண்டு தேவனுடைய கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தினை இனி என்றென்றைக்கும் காணாதிருப்பீர்கள். என்றென்றைக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்தா அது தற்காலிகமான விடுதலையாக இருக்காது, நிரந்தரமான விடுதலையாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னோட சூழ்நிலை மோசமா இருக்கு, இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை ஒரு தற்காலிகமான விடுதலை கிடைச்சா போதும், இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, நீங்கள் ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை நான் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல எபிரேய வேதாகமத்தில் அந்த ஸ்டில் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை யாத்சாவ்னு போட்டிருக்கு. யாத்சாவ். எபிரேய மாணாக்கருக்காக நான் சொல்றேன். யாத்சாவ் ஸ்பெல்லிங் எழுதி கொள்ளுங்கள். யோது ஜாடே பேத். யாத்சாவ், யோத் ஜாடே பேத். யோதுனா என்ன அர்த்தம்? கை. ஜாடேனா நீதி, பேத்னா வீடு. அப்ப அந்த யாத்சாவ் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டிலே நீதியின் கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டிலே நீதி செய்கிற கரம் நீட்டப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க பழகி கொள்வோமானால் தேவனுடைய கரம், நீதியின் கரம் உங்களுடைய வீட்டுக்கு நேராக நீட்டப்படும். கர்த்தர் நீதியை செய்வார். ஹல்லேலூயா. அந்த யாத்சாவ் என்ற முழு வார்த்தையுடைய வார்த்தை சித்திரம், எபிரேயத்தில் விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சித்திரம் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சித்திரம் இருக்கு. வார்த்தை சித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர் சேவகன் நின்று உங்களை காக்கிறது போல நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்து பழகிக் கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு என்று தேவதூதனை கர்த்தர் அனுப்பி உங்களை இரவும் பகலும் கர்த்தர் காப்பார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தர் நம்மை காப்பார். ஒரு தேவதூதனை, படிபடை தூதனை அனுப்பி இரவும் பகலும் நம்மை கண்காணிக்கும்படியாக, நம்மளை பத்திரமாய் காக்கும்படியாக ஒரு தேவதூதன் நமக்காக அனுப்பப்படுவார். யாத்சா. ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்திலே அமர்ந்திருன்னு கர்த்தர் சொல்றாரோ அந்த சூழ்நிலையெல்லாம் வேதத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான அழிவுக்கு நேரான ஒரு சூழ்நிலை தான். எந்த இடத்துல நீ அமர்ந்திரு, நீ திடமனதாயிரு, நீ நின்று கொண்டு அப்படின்னு கர்த்தர் எந்தெந்த இடத்துல சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைலாம் அழிவுக்கு நேராக நடத்துற ஒரு சூழ்நிலை தான். ஆனா அமர்ந்திருக்கும் போதுதான் தேவன் நமக்காய் செய்கிற காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில நாம் பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் பார்ப்பார். உங்களுடைய சத்துருக்கள் பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் பார்ப்பார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. அவங்க யாரை பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பின்னால திரும்பி பார்த்தா எகிப்தி சேனையை பார்க்கறாங்க, முன்னால பார்த்தா சிவந்த சமுத்திரத்தை பார்க்கறாங்க. ஆனா மோசே அதர்சனமான கர்த்தரை பார்க்கிறார். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தார் பிரச்சனையை பார்ப்பாங்க, சூழ்நிலையை பார்ப்பாங்க, போராட்டத்தை பார்ப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் அதர்சனமான கர்த்தரை பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தீர்க்கதரிசி எலிசா மலையிலே அவர் இருக்கும்போது எலிசாவுடைய வேலைக்காரர் யாரை பார்க்கறாங்க தெரியுமா? சீரிய ராணுவம் இவங்களுக்கு விரோதமா வரதை பார்க்கிறார். எலிசாவுடைய தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரர் யாரை பார்க்கிறாரு? சீரிய ராணுவம் இவங்களுக்கு விரோதமா வருகிறத பார்க்கிறாரு. ஆனா எலிசா எதை பார்த்தாருங்க? குதிரைகளின் அக்கினி ரதமும் அவர்களை சூழ்ந்து இருக்கிறத. நீ எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறோமா? சூழ்நிலையை இல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகினவர்கள் சூழ்நிலையை பார்க்க மாட்டார்கள், பிரச்சனையை பார்க்க மாட்டார்கள். நமக்காய் கிரியை செய்கிற அதர்சனமான கர்த்தரை பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாலாக்கு வார்த்தையில கேட்டு மோவாபுக்கு நேரா போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா போறார் இந்த மனுஷன். ஆனா கீழே விழுந்த கழுதை இருக்கு பாத்தீங்களா, தேவதூதனை பார்க்குது. கீழே விழுந்து அப்படியே கிடக்குது அமைதியில் அமெரிக்கையா. தேவதூதனை பார்க்குது. ஆவிக்குரிய கண்ணு திறக்குது. அப்படியே நம்ம போயிட்டே இருந்தா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது. கர்த்தர் நமக்கு காமிக்க விரும்புகிற காரியத்தை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அமெரிக்கையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற விரும்புகிற காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏங்க அவ்வளவு போராட்டமா இருக்கு? Why our life is so complicated? ஏன் பயங்கரமான போராட்டம்? இதுக்கு காரணம் சொல்றேன் பாருங்க, எழுதி கொள்ளுங்க. It's because of our constant state of busyness we have lost the conscious awareness of God's presence. நாம் அதிகமாக அலுவலாக மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை செலுத்தாம செய்து கொண்டிருக்கிறபடினாலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத அளவுக்கு மற்ற காரியங்களிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். உண்மையான ஆவிக்குரிய தரிசனம் என்று சொல்லும்போது நம்முடைய சரீர கண்களிலே ஜனங்களையோ பிரச்சனையோ சூழ்நிலையை பார்க்கிறது அல்ல. ஆவிக்குரிய கண்களில் கர்த்தர் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
கொஞ்சம் எலிசாவை யோசிச்சு பாருங்க. இப்ப எலியா தன்னுடைய எஜமானன் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்ப எலிசா எப்படிங்க நின்று பார்த்திருப்பாரு? அங்கேயும் ஓடிக்கிட்டே போய் பார்த்திருப்பாரா? எலியா என்ன சொல்றாரு? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போதே நீ என்னை பார்ப்பாயானால், நீ கேட்கிற அரிதான காரியமாக இருந்தாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். அப்ப அந்த அரிதான காரியத்தை எலிசா பெற வேணுமானா எலிசா எப்படிங்க நிக்கணும்? ஸ்டாண்ட் ஸ்டில், தரித்து நிக்கணும். அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க கூடாது, தரித்து நிக்க. நின்று கொண்டு எலியாவை பார்த்த மாத்திரத்திலே எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனதான் ஆண்டவர் சொல்றார் எரேமியா 29:11, உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் சமாதானத்துக்குரியவைகள், தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்குரியவைகள். எதிர்பார்க்கிற முடிவை தருவேன். தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ எதிர்பார்க்கிற முடிவை தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த வாக்குத்தத்தம் யாருக்குன்னா கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து பழகினவர்களுக்கு தான். இரண்டாவது குறிப்பு, சகிப்புத்தன்மையோடு காத்திருக்கணும். வெயிட் வித் என்டியூரன்ஸ். அமெரிக்கை என்றால் என்ன? அமெரிக்கை என்றால் சகிப்புத்தன்மையோடு கூட காத்திரு. நீங்க பழைய ஏற்பாட்டில் யோபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு கடந்து போனது மாதிரி இன்னைக்கு யாருமே பிரச்சனையை சந்தித்திருக்கவே முடியாது. பயங்கரமான அந்தகாரத்துக்குள்ளே போகிறார். தேவனுடைய கரத்தை பார்க்க முடியாத அளவுக்கு யோபுடைய பிரச்சனைகள் அவ்வளவு மோசமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில யோபுட நண்பன் ஒரு வாலிபன் எலியு யோபிடத்துல வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை, யோபுக்கு வந்த ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலே, இக்கட்டான நிலைமையிலே, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே ஒரு வாலிபன் பரிசுத்தமான யோபுக்கு கொடுக்கிற ஆலோசனை எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு 37:14. Job 37:14. யோபு 37:14 வாசிங்க. யோபே, யோபே, இதற்கு செவிகொடும், இதற்கு செவிகொடும். தரித்து நின்று, தரித்து நின்று, ஸ்டாண்ட் ஸ்டில், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். சூழ்நிலை மோசம்தான், எல்லாம் இழந்து போன நிலைமைதான், நம்பிக்கைக்கு அங்க இடமே இல்லதான், பயங்கரமான நிலைமை. ஆனா ஆலோசனை என்ன வரும் தெரியுமா? யோபே, தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பார். தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பார். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா தியானிக்க முடியாது. தரித்து நிற்கணும். அமெரிக்கை வேணும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு விளங்கும். அதாவது யோபுடைய இறுதி நாட்களிலே, யோபு 42:2 வாசிங்க. அமெரிக்கா இருந்து இந்த ஆலோசனையுடைய விளைவு எது? யோபுக்கு வந்த ஆலோசனையுடைய விளைவு என்ன தெரியுமா? 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன். யாருங்க அறிய முடியும்? அமெரிக்கா தேவ சமூகத்தில் தரித்து நிற்கிறவர்கள் தான், அவருடைய சமூகத்தில் உட்கார்கிறவர்கள் தான் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் யோபை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையிலே கர்த்தர் யோபை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ராஜர் வில்லியம்ஸோட கதையை நீங்க கேட்டீங்கன்னு தெரியல. ராஜர் வில்லியம்ஸ் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவான், அவர் எழுதின ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அது கிடைக்குமானா நீங்க எடுத்து வாசிங்க. அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார், கீப் த ஃபோக், த பெஸ்ட் இஸ் செட் டு கம். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கையில கரண்டியை வச்சுக்கப்பா, சிறந்தது இனிமே தான் வருது. கரண்டிய கையில வச்சுக்கோ, சிறந்தது இனிமே தான் வருது. அந்த சூழ்நிலை அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு அம்மா இருக்கிறாங்க, சாவுக்கு ஏதுவான வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 மாதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க, 3 மாசத்துல அம்மா நீங்க இறந்து போயிருவீங்க. அந்த கிறிஸ்தவ விசுவாசி சகோதரி
பாஸ்டர் வீட்டுக்கு அழைத்து அவங்களுடைய மரணத்திலே அடக்க ஆராதனையிலே பாஸ்டர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, 3 மாசத்துல சாக போறாங்க. பாஸ்டர் வீட்டுக்கு ஜெபத்துக்கு அழைக்கல. பாஸ்டர், நான் 3 மாசத்துல செத்துற போறேன், என்னோட அடக்க ஆராதனை நீங்க தான் எடுக்கணும். அந்த அடக்க ஆராதனையில என்ன பாட்டு பாடணும், என்ன வேத பகுதியை வாசிக்கணும், எனக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு என்னை அடக்கம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் என்னை அடக்கம் பண்ணும்போது என் கையில ஒரு கரண்டியை கொடுத்துருங்க, எல்லாரும் பார்க்கணும். என்னை அந்த பெட்டியில வச்ச பிறகு என் கையில ஒரு கரண்டி இருக்கிறத எல்லாமே பார்க்கணும். பாஸ்டருக்கு ஒன்றும் விளங்கல. என்னென்னமோ ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும். இந்த அம்மா செத்த பிறகு பெட்டியில வச்சு கையில ஒரு கரண்டியை கொடுன்னு சொல்லுதே, என்னம்மா விஷயம்னு கேட்டப்ப அந்த அம்மா சொல்லுதான், பாஸ்டர் எங்களோட சபையில அடிக்கடி அன்பின் விருந்து நடக்கும், பாட்லக் டின்னர். அப்ப அந்த அன்பின் விருந்துல எல்லாம் மெயின் சாப்பாடெல்லாம் மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு எல்லாம் கிளியர் பண்ண பிறகு ஒருத்தர் சொல்வாராம், கரண்டியை கையில வச்சுங்க, இப்பதான் இன்னும் சிறந்தது வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்வாராம் ஒவ்வொருத்தரையும். அவங்க சொல்றாங்க, அந்த நேரம் தான் பாஸ்டர் அந்த அன்பின் விருதுல எனக்கு விசேஷமான நேரம் அந்த நேரம் தான். ஏன்னா அந்த மெயின் கோர்ஸ் அந்த மெயின் சாப்பாடெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் தான் நல்ல கேக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் தான் அவர் சொல்றார், கரண்டியை கையில விட்டுறாதீங்க, சிறந்தது வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்களாம், என்ன அந்த பெட்டியில வச்சுட்டு என் கரண்டியை நீங்க கொடுத்துருங்க, ஜனங்க பார்த்து கேட்பாங்க, அப்ப அவங்களுக்கு சொல்லுங்க, ஜனங்களுக்கு சொல்லுங்க, இனிமேல தான் சிறந்தது வருகிறது என்ற வாழ்க்கையில ஜனங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஹல்லேலூயா, keep your folk, the best is yet to come. உங்களை கரத்துல கரண்டியை வச்சுங்க, சிறந்தது வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சிறந்த காரியத்தை செய்ய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய அற்புதம் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய கர்த்தருடைய தேவனுடைய வல்லமையின் கிரியை வந்து கொண்டிருக்கிறது, சிறந்த காரியம் இன்னும் வர வேண்டியது இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த யோர்தான் நதியை கடக்கும் போது அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு தரித்து நிற்க வேண்டுமா? they have to stand still. யோர்தான் பெருக்கெடுத்து ஓடுகிற உண்மைதான், ஆனா அந்த சூழ்நிலையிலே அந்த ஆசாரியர்கள் தரித்து நிற்க வேணும். அப்படி தரித்து நிற்கும் போது அந்த யோர்தான் நதி 2ஆக பிரிகிறது. கர்த்தர் ஜெயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவராய் இயேசு வந்து கொண்டிருக்கும் போது நாயின் ஒரு விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்து அந்த மகனை அடக்கம் செய்யும்படியாக ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசுக்கு எதிர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும் போது அந்த சபை பெட்டியை சுமந்து கொண்டிருந்த அப்படியே தரித்து நின்றார்கள். அந்த இடத்துல உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட்டது. எங்கெங்கே தரித்து நிற்கிறீர்களோ, எங்கெங்கே அமர்ந்திருக்கிறீர்களோ, எங்கெங்கே தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா அமெரிக்கா இருக்கிறீர்களோ, அந்த இடத்துல தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. What is stillness? Stillness is simply the pause of man awaiting the power of God. அமெரிக்கா என்றால் என்ன? தேவ சமூகத்தில் அப்படியே அமைதலா இருக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். ஆமென். Van Savin என்ற பரிசுத்தவான் சொல்கிறார், he who waits on God loses no time. யார் யார் தேவ சமூகத்திலே காத்திருக்க பழகிக் கொள்கிறார்களோ அவருடைய நேரம் விரயமாகிறது அல்ல, அவர்கள் செலவழிக்கிற அந்த நேரம் அதிசயத்தின் அற்புதத்தின் நேரமாய் மாறும் என்று சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மையோட கொஞ்ச நேரம் இன்னும் காத்திருக்காமனால்தான். சாமுவேல் சொல்றாரு, சவுலே 7 நாள்ல நான் வருவேன், நான் அந்த burnt offering சர்வாங்க தகன பலியை நான் வந்து செலுத்துவேன். சவுல் காத்துக்கிட்டே இருக்கார். ஜனங்கள் தன்னை விட்டு போறாங்க.
சத்துருக்கள் சவுலுக்கு எதிர்க்கு விரோதமா வராங்க. சூழ்நிலை தாறுமாறாய் போகிறது. சவுலால சகிப்பு தன்மையோட காத்திருக்க முடியல. சவுல் எவ்வளவு நேரம் காத்திருந்தா தெரியுமா? சாமுவேல் சொன்னது எவ்வளவு நேரம்? 7 நாட்கள். சவுல் காத்திருந்தது எவ்வளவு நேரம் தெரியுமா? 6 நாள் 23 மணி நேரங்கள் 59 நிமிஷம். இன்னும் 1 நிமிஷம் காத்திருக்க முடியல. சவுல் சொல்றாரு சேவல்ல பார்த்து, அந்த சர்வாங்க தகனபடி காரியங்களை கொண்டு வாங்க, நான் தகனபடி செய்கிறேன். சாமுவேல் வந்து நிற்கிறார். சாமுவேல் சொல்றாரு, சவுலே, புத்தீனமான காரியத்தை செய்தாய். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதை நீ தவறிவிட்டாய். ராஜ்யம் இனிமேலும் உன்னோடு கூட இருக்காது. Your kingdom shall not continue. That was done foolishly. சவுல் ராஜ்யத்தை இழந்ததுக்கு காரணம் சகிப்பு தன்மையோடு காத்திருக்க மனதில்லைனால. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க எழுதிங்க. இது உங்களுக்கு பின் நாட்களே பிரயோஜனமா இருக்கும். He that cannot endure the bad will not live to see the good. He who cannot endure the bad cannot live to see the good. தமிழ்ல சொல்றேன் பாருங்களேன். ஒரு கஷ்ட நேரத்தை, ஒரு நமக்கு நடக்கக்கூடாத ஒரு காரியம், ஒரு தீமையான காரியத்தை சகிக்க நம்ம முடியலன்னா நன்மையை காண பிழைத்திருக்க மாட்டோம். நமக்கு ஒரு தீமை செய்யப்படுகிறது, ஒரு தீமையான காரியம் நடக்கிறது. இந்த தீமையான நேரத்திலே நாம் சகித்துக் கொள்ள முடியாவிட்டால், தீமையை சகித்துக் கொள்ள முடியாவிட்டால் நன்மையை காண நாம் பிழைத்திருக்க மாட்டோம். He that cannot endure the bad cannot live to see the good. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அதனால்தான் பவுல் தீமோத்தேயுவிடம் சொல்றார், நல்ல போர் சேவனாக தீங்கை அனுபவின்றார். தீங்கை போய் அனுபவிக்க முடியுமா? தீமையை சகிக்க தான் முடியும், அப்படிதானே? ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளை தீமை எப்படி சகிக்கிறது இல்ல, அனுபவிக்கிறது. காரணம் ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர் மேல் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் சம்பவிக்கிறது. கடைசி குறிப்பு, போராட்டத்திலிருந்து விலக்கிக் கொள்ளுங்கள். withdraw from exertion. அமெரிக்கா என்றால் என்ன? அமெரிக்கா என்றால் போராட்டத்திலிருந்து நம்மளை விலக்கிக் கொள்ளுதல். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் பிரச்சனை என்னமோ சின்னதா தான் இருக்கும். பிசாசு அதை பெருசா காமிச்சு ராத்திரி தூக்கம் கூட இல்லாம அதையே யோசி நம்மளே பெருசாக்கி ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உன்னை விலக்கிக்கொள். ஆமென். சங்கீதத்தில் எழுதுறார் பாருங்க, வாசிங்க இந்த வசனத்தை. சங்கீதம் 46:10 வாசிங்க. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். பூமியிலே உயர்ந்திருப்பேன். பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல அந்த அமர்ந்திரு என்று சொல்ற அந்த வார்த்தையில மூல எபிரேய வேதாகமத்தில், இந்த ஒரிஜினல் ஹீப்ரு பைபிள்ல 2 ஆச்சரியக்குறி உடைய 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். எபிரேய வேதாகமத்தில் இந்த அமர்ந்திரு என்ற அந்த வார்த்தைக்கு 2 ஆச்சரியக்குறி போட்ட 2 வார்த்தை. ஒன்று வந்து ரிலாக்ஸ், ஓய்ந்து கவலை இல்லாம இரு. இன்னொன்னு டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், உட கரத்தை எடுத்துரு. நீ போராடி செய்து கொண்டிருக்கிற, முடியல ஆண்டவரே இனியும் பலன் இல்லை அப்படின்னு போராட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. நீ அமைதலா இருந்து உன் கரத்தை எடுத்துரு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 46 பின்னணி ரொம்ப ஆச்சரியமான ஒரு பின்னணி. அந்த பின்னணி என்ன தெரியுமா? சங்கீதம் 46 பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார், பயங்கரமான கடிதம். கர்த்தர் யாரோடு பேசுறேன்னு தெரியல, ஒருவேளை யாருக்கும்
யாராவது ஒருத்தருக்கு பயங்கரமான ஒரு லெட்டர் வந்திருக்கலாம். அந்த லெட்டரை பார்த்துட்டு எசேக்கியாவால தாங்கிக் கொள்ள முடியல. தேவ சமூகத்தில் கொண்டாந்து அப்படியே அந்த லெட்டரை விரிச்சு வச்சு தன்னுடைய இருதயத்தை ஊற்றுறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட வந்து நீ சாக போற, நீ வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்து. ஒரு பக்கத்துல சத்ரு பயங்கரமான லெட்டர் எழுதுறான், கடிதம் எழுதுறான், அச்சுறுத்துற கடிதம், எருசலேமே அழிச்சிருவேன்றான். இன்னொரு பக்கத்துல தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ செத்து போற, உட வீட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணு. எசேக்கியாவுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சூழ்நிலை எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 46. அதோட பின்னணி வாசிக்கிறோம். நீங்க வாசிங்க, 1-2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 46 1-2 தான் அதோட பின்னணி. தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் சத்துருட்டேந்து அச்சுறுத்துற கடிதம் வந்தாலும் சரி, தீர்க்கதரிசியை வந்து செத்து போயிடுவேன்னு சொன்னாலும் சரி, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். லெட்டர் எழுதட்டுமே, மெசேஜ் அனுப்பட்டுமே, ஹல்லேலூயா, சாக போற செய்தி வரட்டுமே, நாம் பயப்படும். காரணம் தெரியுமா? எனக்கு தேவ சமூகத்தில் அமெரிக்கா இருக்கு, எனக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது ஹீப்ரு பைபிளை நீங்க வாசிக்கணும். ஸ்டாப் ஃபைட்டிங், ஸ்டாப் சீஸ் ஸ்ட்ரைவிங். போராடுறதை விட்டுருங்க. ஒரு சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை, அதோடு கூட போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தா போதும். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பிக்சர் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அம்மா, ஒரு தாய் தன்னுடைய சின்ன கை குழந்தைய அப்படியே மடியில வைத்து ஆட்டி கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை ரொம்ப டயர்டா, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. அப்ப அந்த தாய் அந்த பிள்ளைகிட்ட சொல்ற ஒரு காரியம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பேசாம அமைதியா தூங்குமா, அப்படிதானே? ஹல்லேலூயா. அந்த தாயோடைய விருப்பம் என்ன? The child, the baby should rest in her arms. அந்த தாயோடைய சிந்தனை அந்த நேரத்தில் அந்த குழந்தையை குறித்து என்னவா இருக்கும்னு தெரியுமா? நீ ஏன் ஆளுற, நீ ஏன் பதஷ்டப்படுற, நீ என் கரத்தில் இருக்கிற அல்லவா, நீ அப்படியே சமாதானமா நீ தூங்கினா போதும். இதை தாங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம பதஷ்டப்படும் போது, பதறும் போது, போராடும் போது, இங்கே அங்கேயும் ஓட நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற, அமைதலாயிரு, திடன் கொண்டு நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. நாம் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? நான் முடிக்க போறேன், கவனிங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில செய்கிற பெரிய தவறு என்றால், தேவனிடத்திலே பொறுமையை இழந்து விடுகிறோம். தேவனிடத்திலே பொறுமையை இழந்து அவருடைய சித்தத்தை நம்முடைய வழியிலே செய்ய பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தை நம்முடைய வழியிலே செய்ய பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வழியில செய்யவே முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய வழியில தான் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு ஆபிரகாம் மாத்திரம் அமர்ந்திருந்து காத்திருந்து ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமர்ந்திருந்து காத்திருந்தா, இன்னைக்கு மத்திய கிழக்கு தேசத்திலே இன்னைக்கு நடக்கிற போராட்டம் இன்னைக்கு நடக்காது. அப்படிதானே? அமைதலா இருக்குங்க, சமாதானமா இருக்கும். அன்னைக்கு மாத்திரம் சாமுவேல் வருகிற வரைக்கும் சவுல் கொஞ்சம் அமர்ந்திருந்து காத்திருந்திருப்பார் என்றால், அவருடைய ராஜ்யம் சவுலுடைய கையிலே நிலைவரப்பட்டிருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ அமர்ந்திருப்பதே உன்னுடைய பலன். ஹல்லேலூயா. That strength is to sit still. நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதே பலன். அந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், நீங்கள் மனம் திரும்பி, சும்மா அமர்ந்திருக்கிறது இல்ல பிரதர்,
சிஸ்டர் சும்மா அமர்ந்திருக்கிறது இல்ல, அமர்ந்திருக்கிறதுக்கு முன்னே மனம் திரும்பணும். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் ஆண்டவர் அன்பா பேசுறார். நீங்க அமர்ந்திருங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்பி என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அமெரிக்கையும் நம்பிக்கை. ஒரு மீட்டிங்ல இந்த வசனத்தை சொல்லும்போது ஒரு சகோதரி வாசித்தாங்க பாருங்க, அமெரிக்காவும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன். உங்களுக்கு ஒத்தாசு அமெரிக்கால இருந்தெல்லாம் வராது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே பலன் அப்படின்னு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க பேசும்போது, இஸ்ரவேல் ஜனங்க அமெரிக்கா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மனது இல்லை பாருங்க. இன்றைக்கு இதே பிரச்சனை தான். கர்த்தர் நம்மோடு அன்பா பேச. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே சொல்றீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் தவறிட்டேன், ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேலை இருந்தாலும் முதலாவது உங்களுடைய சமூகத்தில் நான் உட்கார பழகிக் கொள்கிறேன். நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க பிரதர், சிஸ்டர், நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், வேலை காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எலியாவை அச்சுறுத்தும்படியா எசபேல் ஒரு செய்தி அனுப்புறா. நீ எப்படி அந்த பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டாய், அதே போல நாளை தினத்திலே உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுபடப்படும். எலியா பதறார். ஆண்டவரே, நான் செத்து போனா நல்லா இருக்கும், நான் உயிரோடு இருக்க விருப்பம் இல்லை. அந்த சூழ்நிலை ஆண்டவர் எலியாவுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? அமர்ந்திருப்பா. நீ நின்று கொண்டு அமர்ந்திரு, அமெரிக்காயிரு. ஆண்டவர் சொல்றார் எலியாவிட்ட, நீ ஓரே பர்வதத்தில் நீ எனக்கு முன்பாக அந்த பர்வதத்திலே ஏறி நில். ஆமென். பயங்கரமான காற்று அடிக்கிறது, அந்த கண்மலைகள் உடைக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் காற்றுல இல்லை. அதுக்கப்புறம் பூமி அதிர்ச்சி, அதுலயும் ஆண்டவர் இல்லை. அதுக்கு பிறகு அக்கினி, அதுலயும் ஆண்டவர் இல்லை. அக்கினிக்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மெல்லிய சத்தம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கணும்னா நம்ம அமர்ந்திருக்கணுங்க. அமெரிக்காக என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரனை ஒருபோதும் கைவிட மாட்டார். அடிக்கடியா நான் தியானிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில முழு வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா யுத்தம், போராட்டம், பிரச்சனை, சில ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் ஆண்டவர். இவ்வளவு சூழல் மத்தியில ஒவ்வொரு போராட்டத்திலையும் தாவீது ஒவ்வொரு பாட்டை கட்டுறார். எப்படிங்க முடியும்? பயங்கரமான சூழ்நிலை, சத்துருக்களால் சூழப்பட்ட நிலைமை, எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு பாட்டு, புது புது பாட்டு. அவருடைய இருதயத்துல எப்படி சாத்தியமாகிறது? தாவீது ரகசியத்தை எழுதுறார். என்ன ரகசியம் தெரியுமா? சங்கீதம் 23 எடுத்து வாசிக்க நான் முடிக்க போறேன். சங்கீதம் 23:2 அவர் சொல்றாரு, என்னை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, என்னை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். இதாங்க ரகசியம். போராட்டத்தின் மத்தியிலே இருதயத்திலே புதிய பாட்டு வருகிறதுக்கு ரகசியம் அமர்ந்த தண்ணீரண்டையில. அந்த அமர்ந்த தண்ணீரண்டையில பாத்தீங்கன்னா உங்களோட தாகம் தீர்றது மாத்திரம் அல்ல, ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தண்ணி கலங்கி இருந்தால் ஒண்ணுமே தெரியாது, அப்படிதானே? ஒரு குளத்துல தண்ணி அப்படியே கலங்கி இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க அதுல ஒண்ணுமே பார்க்க முடியாது. ஆனா அந்த தண்ணீர் அப்படியே அமர்ந்து இருக்கும் போது எல்லாமே தெளிவா தெரியுங்க. உங்க முகமே அதுல தெரியும், அப்படிதானே? உங்க முகமே தெளிவா தெரியும். நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அமைதலா அமெரிக்கா இருந்தா நமக்கு நாம் யாருன்னு தெரியும், நம்ம நம்பி இருக்கிறவர் யாருன்னு தெரியும், விசுவாசிக்கிறவர் யாருன்னு தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு அமர்ந்த தண்ணீரண்டிலே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஒரு அமெரிக்கையின் இடம், ஒரு அமைதியின் இடம், ஒரு சமாதானத்தின் இடம், ஒரு நம்பிக்கையின் இடத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற செய்தி என்ன தெரியுமா? மகனே, உன்னோட சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அமர்ந்துரு, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துரு. தேவனுடைய வல்லமை விளங்கும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? முடிக்கிறதுக்கு முன்பாக கொஞ்சம் ரூத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரூத் தன்னுடைய குடும்பத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, கணவனை இழந்து, ஒரு விதவையான கோலத்தில் நகோமியின் தேவனை நம்பி பெத்லகேம் யூதாக்குள்ளே வருகிறார். எந்த நம்பிக்கையுமே இல்லைங்க. எதிர்காலத்தை குறித்தான நம்பிக்கை ரூத்துக்கு கொஞ்சமும் இல்லை. இந்த சூழ்நிலையில தேவபக்தியான நகோமி ரூத்துக்கு தருகிற ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசனமான வார்த்தை. அப்பொழுது அவள் என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு, அமர்ந்திரு. இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் இருக்கு. sit still my daughter, பொறுத்திரு. அந்த மனுஷன் போவாஸ் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். இளைப்பாற மாட்டான். நீ அமர்ந்திரு மகளே. இந்த காரியம் என்னவா முடியுமோ என்று நீ அறிய மட்டும் நீ அமர்ந்திரு. எபிரேய வேதாத்தில் அப்படிதான் இருக்கு. நீ தமிழ் பைபிள்ல பொறுத்திருன்னு இருக்கு. எபிரேய பைபிள்ல அமர்ந்திரு. இங்கிலீஷ் பைபிள் sit still my daughter, நீ அமர்ந்திரு. இந்த காரியம் என்னவா முடியுமோ என்பதை நீ அறியும் வரைக்கும் அமர்ந்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்கும் அளவும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய சபையில காணப்படுகிற அநேகருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. இது எப்படி முடியுமோ? என்னோட மகனுடைய வாழ்க்கை எப்படி முடியுமோ? என்னோட மகளுடைய வாழ்க்கை எப்படி முடியுமோ? என் குடும்பத்தின் காரியம் எப்படி முடியுமோ? என்னவா முடியுமோ? என்ன போதுன்னு தெரியலையே. நான் முடிவை பார்க்க காத்துட்டு இருக்கிறேன். ஆனா என்னவா முடியும்னு தெரியல. என்ன நடக்கும்னு தெரியல. தேவ சமூகத்தை உணர்வோம். கூடுமானால் அப்படி எழுந்து நிற்போமே. தேவனுடைய மகிமையான பிரசனம், தேவனுடைய மகிமையான பிரசனம். நீங்கள் மேல்தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் தேவனுடைய மகிமையான பிரசனம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது. என்னமா முடியுமோ தெரியல, என்னமா முடியுமோ தெரியல. இந்த பிரச்சனை சிக்கலா இருக்க, பயங்கரமான சிக்கலா இருக்க, தீர்வை காண முடியலையே. இது யாரால தீர்க்க முடியும்? தீராத பிரச்சனையா இருக்க. இந்த கடன் பிரச்சனை தீர்க்க முடியுமா? இந்த குடும்ப பிரச்சனை தீர்க்க முடியுமா? இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீர்க்க முடியுமா? என்னோட பிள்ளைகளின் காரியம் என்னவா முடியும்? அருமையான தாயே, அருமையான தகப்பனே, அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? என்னவா முடியுமோ, எப்படி நடக்குமோ, என்ன நடக்க போதோ அப்படின்னு திகைத்து பதறி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? என் மகளே அமர்ந்திரு, என் மகனே அமர்ந்திரு, என் சமூகத்தில் அமர்ந்திரு, என் சமூகத்தில் அமர்ந்திரு. என்னுடைய சமூகத்திலே நீ அமர்ந்திருப்பாயானால் அவர் அவர் பரம போவாஸ் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அவர் அமர்ந்திருக்க மாட்டார். நீங்க அமர்ந்திருந்தா அவர் அமர்ந்திருக்க மாட்டார்.
அமர்ந்திருக்க மாட்டார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இன்றைக்கு மகளே, இன்றைக்கு மகனே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்வாரானால் அதை எதிர்ப்பவன் யார்? அதை எதிர்ப்பவன் யார்? அதுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. கர்த்தர் நமக்கு தருகிற ஒரே ஒரு ஆலோசனை தான், இந்த மாதத்தின் கடைசியிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுற காரியம், உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனை சிக்கலாக இருந்தாலும் சரி, யாருமே தீர்க்க முடியாது என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் சரி, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் இன்றைக்கு அதை உங்களுக்காக தீர்க்க மட்டும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். ஆவில உணர்ந்து சொல்றேன் பிரதர், சிஸ்டர், ஆவில உணர்ந்து சொல்றேன், இந்த நிமிஷத்துல நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிற இந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்காய் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனே, நீ அமர்ந்திரு, நீ பதஷ்டப்படாதே, பதறாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு நீதியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களும் மூடி இருப்பதா? ஒருவேளை நீங்கள் அநீதியை செய்து கொண்டிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடல்நிலை சுகவீனமா இருக்கலாம். ஒருவேளை ஒரு துர்ச்செய்தியை கேட்டு இந்த இடத்துல கலங்கி நிற்கலாம், அல்லது ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி பண்ணி தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது பூட்டப்பட்ட ஒரு கதவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். உங்களை உற்சாகப்படுத்துகிற எந்த அடையாளமும் உங்களை சுற்றி காணப்படாமல் இருக்கலாம். எல்லா நம்பிக்கை இழந்த நிலைமையில இருக்கலாம். நீ கர்த்தர் சொல்றார், மகனே, மகளே, அமர்ந்திரு, என்னவா முடியுமோ என்று அறியும் மட்டுமாக அமர்ந்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு அதை செய்து முடிக்கும் அளவோ அவர் அமர்ந்திருக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவர், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா, எந்த மனுஷனும் இல்லை, எனக்கு உறவினர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, என் நண்பர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, என் குடும்ப அங்கத்தினருக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நான் தனியாய் நிற்கிறேன், எனக்கு ஆதரவு யாரும் இல்லை என்று சொல்கிற நிலைமையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்ல, மகனே, மகளே, நான் உனக்கு ஒத்தாசை செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்காய் கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்முடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துவோமா? நம்முடைய கரங்களை, பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்து. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு வேற யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, இந்த பிரச்சனை ரொம்ப சிக்கலான பிரச்சனை, அது தீருமா, என்னவா நடக்குமோ எனக்கு தெரியல, கலங்கி நிற்கிறேன். ஆனா இன்னைக்கு தீர்மானம் பண்றேன், நீங்க என்னோட பேசி இருக்கீங்க, நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பதுனா என்ன? எதிர்பார்ப்போடு காத்திருப்பது, விழித்திருப்பது, சகிப்புத்தன்மையோடு காத்திருப்பது, போராட்டத்தில் நம்ம விலக்கிக் கொள்வது, பதஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர். உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு ஒன்றுமில்லை, உங்களுடைய பிரச்சனை அவருக்கு ஒன்றுமில்லை, உங்களுடைய கடன் அவருக்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே, மகளே, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வையிலே அற்பமான காரியம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு காலையில வருவதற்கு முன்பாக கூட நீங்க சொன்னீங்கல்ல,
ஆண்டவரே, என்னை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. நான் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறேன். என்னை புரிந்துக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. என்னை எல்லாருமே தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். என்னுடைய வேதனை யாருக்கு தெரியல, என்னுடைய கண்ணீர் ஒருவருக்கும் தெரியல ஆண்டவரே. அநேக சமயத்தில் நான் தனிமையாய் உணர்கிறேன். கூட மற்றவன் இருந்தா கூட, குடும்ப அங்கத்தினர் இருந்தா கூட நான் தனிமையை உணர்கிறேன். அப்படிப்பட்ட தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், நான் உனக்கு சகாயம் செய். நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவர். தேவ சமூகத்தை உணருங்கள். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பா நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட். வேலைக்காரியுடைய கண்கள் எஜமானையே நோக்கி இருப்பான் போல என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானையே நோக்கி கொண்டிருப்பது போல என்னுடைய கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் சூழ்நிலை மேல இல்ல ஆண்டவரே. என்னுடைய கண்கள் எந்த மனுஷன் மீதும் அல்ல. என்னுடைய கண்கள் பிரச்சனையின் மேல் அல்ல. என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னாரே, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லை. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கம் அடைந்ததில்லை. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. இந்த ஒரு பாடலை ஜெப சிந்தையோடு கூட பாடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் என்னை வெறுக்கையில் ஆண்டவரே, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறே. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபையினாலே எங்களை உம்மண்டை கிட்டி சேர்த்து கொண்டு நீர் எங்களோடு பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பலனடைகிறோம்.
தைரியம் அடைகிறோம். நம்பிக்கை உண்டாகிறது ஆண்டவரே. ஒரு புதிய நம்பிக்கை. கர்த்தர் எங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் இன்றையிலிருந்து வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம மகிமைப்படட்டும்பா. குடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய தயவுள்ள நல்ல கரம் சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொருடைய சிரசிலும் தங்க ஜெபிக்கிறோம். ஆவினத்தோடு எங்களோடு கூட பேசுங்க. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும்ப்பா. உங்களுடைய பிரச்சனத்தோடு கலைந்து போக கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரச்சனத்தோடு கலைந்து போக கிருபை செய்யுங்க. வீட்டுக்கு போகிற வழியில கூட கர்த்தர் எங்களோடு கூட வாங்க. அன்னைக்கு அந்த 2 சீஷர்கள் சோர்ந்து போய் விடாய்த்து கர்த்தாவே கலங்கி அந்த எம்மாவூருக்கு போகிற வேளையில கர்த்தர் அவருடைய கிட்ட நெருங்கி அவர்களோடு கூட நடந்தது போல இன்னைக்கு ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போகிற வழியில கூட நீர் அவர்களோடு கிட்டி நெருங்கி நீர் அவர்களோடு கூட நடந்து உடைய வல்லமையை விளங்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா கனத்துதி மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.